இதுவரைக்கும் அந்த ப்ரொபோசல்லையே உங்களுக்கு தான் பெஸ்ட். ஐ எம் ஷூர் இட் வில் கம் த்ரூ. தேங்க்யூ சார். ஏன் அர்ஜுன், உங்களை மாதிரி இன்ஜினியர்ஸ் எல்லாம் அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க, உங்களுக்கு அந்த ஐடியாவே இல்லையா? சார், என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் 2 சூட்கேஸோட அமெரிக்காவுக்கு போனான். எப்போ வேலை போயிடுமோங்கிற பயத்தில் இன்னும் ஒரு சூட்கேஸை திறக்கவே இல்லை. இப்போதான் மளிகை சாமான் விற்கிறது கூட அவனுங்க இங்கே வரானுங்க. பின்ன நம்ம எதுக்கு அங்கே போய்கிட்டு? அதுவும் கரெக்டு தான். அது மட்டும் இல்லை, இந்த ஃபேஸ்புக், இமெயில் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஓகே, ஃபேமிலிக்கு ஒர்க் அவுட் ஆகாது சார். அமெரிக்கா போனால் அம்மா கையால் காஃபி குடிக்க முடியாது, அக்கா பசங்களோட விளையாட முடியாது. மொரோவர் நான் இங்கேயே பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இப்போதான் சொந்தமாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், அதை டெவலப் பண்ணணும், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கணும். லாங் வே டு கோ சார். வெல் செட் அர்ஜுன், வெல் செட். ஓகே சார், நான் கிளம்புற பெண்ண. ஓகே வாங்க. ஃப்ளைட் எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு சார். நீங்கள் சென்னையில் லேண்ட் ஆகணும்னு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அப்ரூவல் வந்துடும். ஓகே ஓகே சார். நோ தேங்க்யூ. வாங்க. ஓகே அர்ஜுன், see you. தேங்க்யூ சார். என்னங்க புது வண்டியில் இவ்வளோ பெரிய கோடு? நேற்று பார்க்கிங் பண்ண இடத்துல ஸ்கூல் பசங்க கோடு போட்டாங்க சார். தொழிலாளர்களுக்கு நியாயமாக சேர வேண்டிய ஊதிய உயர்வை கொடுக்காமல் என்னப்பா அது? ஏதோ ஃபேக்டரி ஸ்ட்ரைக் சார். நாங்கள் இன்றைக்கு இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். உழைக்கும் வர்க்கத்தை ஏமாற்ற நினைக்கும் முதலாளி வர்க்கம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வசித்தவர்களின் கோபம் ஹலோ அம்மா, என்னடா கிளம்பிட்டியா? என்னோட ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சுமா. அடுத்த ஃப்ளைட் சாயந்தரம் 7 மணிக்கு தான். ஐயோ, அது வரைக்கும் என்னடா பண்ணுவ? இன்னும் 2 ஹவர்ஸ்ல ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிடுவேன். என்ன பண்றதுன்னு தெரியல. டேய், உனக்காக மீன் குழம்பெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன், நைட் வீட்டுக்கு வந்து சாப்பிடு. ஏரோஸ்டர்ஸ் அழகா இருக்கான்னு அவ குடுக்கறதெல்லாம் சாப்பிடாத. அம்மா, நான் வரது ஏர் இந்தியால, உன்னோட கிளாஸ்மேட்ஸ் தான் இருப்பாங்க. நான் வீட்டுக்கு வந்தே சாப்பிடுறேன். ஓகே ஓகே, பாய். பை. நிறுத்துங்க, அப்படியே ரிவர்ஸ் போங்க. மச்சி, நம்ம கூட படிச்சானே ஷண்முகம், அவனே தான். அவன் ஊர் எதுடா உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏதோ இனிஷியல் வச்ச ஊர் இல்ல? டீவெண்ணூர். நான் இப்போ அந்த ஊர்கிட்ட தான் இருக்கேன். என் ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. அடுத்த ஃப்ளைட் 7 மணிக்கு தான். ஒன்று பண்ணுறேன், இந்த ஊருக்குள்ளே போய் ஷண்முகம் இப்போ என்ன பண்ணுறான், எங்கே இருக்கான்னு கேட்டு வரேன். காலேஜ் முடிஞ்சதும் கான்டாக்டே இல்லைடா. போன வருஷம் அலுமினி மீட்டிங்க்கும் அவன் வரல. அவனை பார்த்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணுறேன், ஓகேவா? இந்த ஊருக்குள்ளே போங்க. வண்டியை நிறுத்துங்க, அந்த பையனை கேட்கலாம். தம்பி, இங்க ஷண்முகம்னு சென்னையில் இன்ஜினியரிங் படிச்சாரு. அவர் வீடங். ஹலோ தம்பி. இல்ல தம்பி, ஏதாவது சொன்னியா? எப்ப சார் எலெக்ஷன்? எலெக்ஷனா? இப்பதானே முடிஞ்சது. அப்ப நீங்க எலெக்ஷன் ஆபீஸ் இல்லையா? சரி சரி, ஒரு கட்டிங்க்கு காசு கொடுத்துருப்பாங்க. கட்டிங்கா? என்ன சார் செய்யறது? என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எலெக்ஷன் வந்தா தான் கலெக்ஷனே. 3 மாசத்துக்கு சுட 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 பிரியாணி. பாகிஸ்தான்ல கூட அவ்வளவு பிரியாணியை பார்க்க முடியாது. சாயந்தரமானா கோட்டரு, மினரல் வாட்டர், அப்படியே பழகி போச்சு சார். கைகாலெல்லாம் நடுங்குது சார். சார் 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 கொடுங்க சார். சார் இல்ல, நான் இந்த ஊர்ல ஷண்முகத்தை தேடி வந்தேன். சண்முகமா? சீக்கிரமா போய் பாத்துருங்க. ஏன்னா அவன் சாவு என் கையில தான். ஐயோ, அவன் ரொம்ப நல்ல பையங்க. பையனா? அவன் எங்க அப்பா சார். உதாரணம் சொல்லி என்ன ஊட்ட விட்டே தோத்துட்டா சார். ஓ,
நான் தேடுறது வேற சண்முகம். என்னையா? யோ 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 விடியா. யோ யோ இரு இரு இரியா. தரையா இரு இரு. யோ இரு இந்த ரொம்ப நல்லவர். थैंक यू சார், थैंक यू சார். கட்டி காசு கட்டிச்சு. இப்படியே விட்டா எலெக்ஷனுக்காக எம்எல்ஏவை கொன்னாலும் கொன்னுடுவானுங்க. ஆரம்பமே அமக்கலமா இருக்கு சார். வயிற்றுச்சலா இருக்கு. ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். கடைசி ஒரு ஸ்பின் போட்டா அடிக்காம என்ன பண்ணுவாங்க? ஃபாஸ்டா போட்டா மட்டும் அடிக்கலையாக்கும். 2 6 2 4 அதெல்லாம் செட்டப். எல்லாம் காசு வாங்கிட்டாங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறான், பிடிக்கிற மாதிரி பிடிச்சி முட்டி கீழே விட்டுறான். காசு தான் மாமா. ஆமா, பக்கத்துல இருந்து பட்டோட பண்ண மாதிரி தான் நீ பேசுவ. டேய், உன்ன மாதிரி மடையங்க இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படிதான்டா இருப்பாங்க. வணக்கங்க. இங்க சண்முகம்னு ஒருத்தர் சென்னையில் இன்ஜினியரிங் படிச்சாரு. நீங்க யாரு? நான் அவர் கூட படிச்சவன். ஒரு வேலையை இந்த பக்கம் வந்தேன். அவர் வீடு எங்கன்னு? சம்பவம்லாம் இங்க இல்லங்க. அப்படியா? பின்ன எங்க இருக்காரு? அதெல்லாம் தெரியாதுங்க. அவங்க இல்ல. நீங்க கிளம்புங்க. தம்பி, இங்க 4 பக்கமும் சுடுகாடு இருக்கிற ஊர் இது. வெளியூர்காரங்க இவ்வளவு நேரம் இங்க இருக்க கூடாது. நீங்க கிளம்புங்க. கிளம்புப்பா. சார் என்ன அப்படியே ஃபாலோ பண்ணுங்க சார். அவர் ஃபாலோ பண்ணுங்க. என்னாச்சு சார்? புரியல. வில்லேஜ்னா பாரதராஜா வில்லேஜ் தான் எனக்கு தெரியும். இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி போங்க. என்னங்க அது? சண்முகம் வீடு எங்க தானே கேட்டேன். ஒருத்தர் கோவப்படுறாரு, ஒருத்தர் 4 பக்கம் சுடுகாடுங்கிறாரு. சண்முகம் இப்போ இந்த ஊரில் இல்லை சார். அப்ப எந்த ஊர்ல இருக்காரு? அது யாருக்குமே தெரியாது சார். அவங்க அப்பா கூட தெரியாது. சண்முகம் இங்கே தான் சார் ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துருந்தான். அப்படியா? திடீர்னு ஒரு நாள் ஒரு பொண்ணை கூட்டின்னு ஓடிவிட்டான் சார். என்ன சார் சொல்றீங்க? சண்முகமா? ஆமாம் சார். சண்முகம் எங்கள் சித்தப்பா பையன் தான். நாங்கள்லாம் என்ன ஜாதின்னு உங்களுக்கு தெரியுமா சார்? இங்கே எல்லாமே ஜாதி தான் சார். டீ குடிக்கிற இடத்துலேருந்து குடிக்கிற இடம் வரைக்கும் நாங்கள் விலைக்கு தான் சார் இருக்கணும். இந்த காலத்துல இப்படிலாம் இருக்கா? ஆமாம் சார், அதான் பிரச்சனையே. சண்முகம் கூட்டின்னு ஓடினது இந்த ஊர் பெரியவரோட பொண்ணு. பெரியவர்னா? பசுபதியா சார். அதான் சார் சண்முகம் கூட்டின்னு போன பொண்ணோட அப்பா. இதெல்லாம் நடந்து எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு 6 மாதம் இருக்கும் சார். சண்முகத்தோட அப்பா இருக்காரு, இங்கே தான் இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். அவள் தான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சா தெரியுமா? இந்த ஊர்லேயே அவன் ஒருத்தன் தான் சார் இன்ஜினியர். கால் கடித செய்தி வச்சு ஓடிவிட்டான் சார். அவன் அப்பாவை நான் மீட் பண்ண முடியுமா? நீங்கள்லாம் எதுக்கு சார் எங்கள் இடத்துக்கு வந்துக்கணும்? இல்லை, நான் அவரை மீட் பண்ணணும் ப்ளீஸ். வாங்க சார். இதான் நம்ம காலனி. இங்கே ஃபுல்லாக எங்கள் ஆளுங்க தான். என்ன சார் இந்த பொட்டு போயில எங்கன்னா பார்த்தா? அவன் எங்கன்னா குந்திருப்பான்ப்பா. காலிலேருந்து டிஃபன் கூட சாப்பிடல. ஐயா வருவான்ப்பா. வணக்கங்க. நீங்கள் வாங்க சார். சண்முகம் பிறந்தது வளர்ந்தது படிச்சது எல்லாமே இங்கே தான் சார். சித்தப்பா, சித்தப்பா. என்னடா மாசி? சித்தப்பா, இவர் நம்ம சண்முகத்து கூட படிச்சு வரான். இந்த பக்கம் வேலையாக வந்தவர் அப்படியே சண்முகத்தை பார்த்துட்டு போகலான்னு வந்துக்கிறார். அப்பா, சொன்னியடா? சொன்ன. அவன் எங்க இருக்கான்னு உங்க யாருக்காவது தெரியுமா ஐயா? படிச்சவன் இப்படி பண்ணலாமா ஐயா? அவனுக்கு ஊர் இல்லாம போச்சு, எனக்கு புள்ள இல்லாம போச்சு. எதுக்கு இந்த பொழப்பு? இன்னைய வரைக்கும் இந்த கிழவன் இருக்கானா செத்தானான்னு கூட கேட்கல.
அன்னைக்கு திடீர்னு ஃபேக்ட்ரியில் நைட் ஷிஃப்ட்டு, காலையில் தான் வருவேன்னு சொன்னான். காலையில் ஒரு லெட்டர் மட்டும்தான் வந்துச்சு. என்ன பண்ணுறதுன்னே புரியல. அவன் கூட்டிகிட்டு ஓடின பொண்ணு யாருன்னு தெரிஞ்சதும் ஈர கொலையை நடுங்கி போச்சியா. 7 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய சாதி கலவரம் நடந்த ஊர் இது. நம்ம பிள்ளையால இன்னொரு கலவரம் வரக்கூடாதுன்னு அந்த லெட்டரோட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனையா. அந்த இன்ஸ்பெக்டர் பூட்ஸு காலால நெஞ்சிலேயே உதச்சார். புண்ணியமா பசுபதி ஐயா தான் காப்பாத்தினார். அவர் காலில் விழுந்த, ஐயா நான் என்ன பண்ணணும்னு கேட்டேன். நான் என் பொண்ணை மறந்துட்டேன், நீ உன் பிள்ளைய மறந்துருன்னார். ஆனா மறக்க முடியலையே. அவன் ஆத்தா சாகும்போது அவனுக்கு 2 வயசு. என்ன குறை வச்ச? மாறு இல்ல, பால் கொடுக்கல, மத்தபடி. தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்யா. சொல்லுங்கப்பா. என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுப்பா. அவன் இங்க வரக்கூட வேண்டாம், எங்கேயோ இருக்கான்னு தெரிஞ்சா போதும். ஐயா என்னால என்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யறேன். இப்படி மறைஞ்சு வாடுறதுக்கு சண்முகம் சட்டப்படி எந்த தப்பும் செய்யல. எப்படியும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கண்டிப்பா சொல்லியிருப்பான். நான் போய் விசாரிக்கிறேன், நீங்க தைரியமா இருங்க. சித்தப்பா அதான் சொல்றாருல, அழுவாத. பாத்தீங்களா சார், இதனால தான் சார் சண்முகத்து மேலே எனக்கு மரியாதையை பூச்சி. பொறுப்பில்லாத பையன் சார் அவன். ஊருக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியாது. 7 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கலவரத்தை பார்த்தவன் தானே அவன். என்ன பச்சானுங்களோ. 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுங்க? அப்போ மேட்ரு சார், ஒரு சிலையால் வந்த பிரச்சனை பாலிடிக்ஸ் ஆகி போச்சு. ஊடு பூந்து வெட்டினானுங்க சார். 15 பேர் காலி, குடிசைகள்லாம் கொளுத்து விட்டானுங்க. இப்போ வந்தே சார் சரி, அவங்க அப்பா கூட அந்த தகரால தான் சேர்த்தான். சே, இன்னுமா இந்த மாதிரி ஊரெல்லாம் இருக்கு? நிறைய இருக்குது சார், இங்கெல்லாம் அப்படி தான். நீங்கள் சொன்ன மாதிரி சண்முகம் சட்டப்படி எந்த தப்பும் பண்ணல சார். ஆனால் இந்த மாதிரி கீழ் ஜாதியில் பிறக்கிறதே ஒரு தண்டனை தான் சார். அந்த வழியை அனுபவிச்சா தான் சார் தெரியும். சண்முகத்தை பார்க்கலான்னு வந்தேன். சண்முகத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் பார்த்துட்டேன். சண்முகம் தங்கமான பையன் தான் சார். அவன் இப்படி பண்ணுவான்னு யாரும் எதிர்பார்க்கல. அவன் இதை பற்றி யாருங்கிட்டையுமே எதுவுமே ஆஹா, என்ன சித்திர காலியா ஏத்திட்டியா? ஊருக்கு புதுசாக வந்துக்கிறாரு, அவரை போய் பயமுறுத்துறியா? போ. அவர் பேர் சித்திர, சூப்பராக பாடுவார், குறி சொல்லுவார். ஒருத்தர் முகத்தை பார்த்த அவரை பற்றி பாட்டிலே ஜோசியம் சொல்லுவார் சார். சரி மாசி, நான் கிளம்புறேன். சண்முகத்தை பற்றி ஏதாவது தெரிஞ்சா எனக்கு ஃபோன் பண்ணு. சரி சார், என் நம்பர் இதில் இருக்கு.